அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுக்கு துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்றது உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி February 26 UAE ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 42 புள்ளிகள் சரிவடைந்து 10,595 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 50 புள்ளிகள் சரிவடைந்து 6,624 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. சில முக்கியமான கம்பெனிஸுடைய ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி மேஜர் கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு நெகட்டிவில் தான் முடிவடைஞ்சிருக்கு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இந்த US ஈரான் அந்த டாக்ஸ் இன்றைக்கி போகுது, 3வது கட்ட பேச்சுவார்த்தை. அதோடைய ரிசல்ட்ஸ் என்னன்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பொறுத்து தான் நாளைக்கு என்ன டைரெக்ஷனில் மார்க்கெட் போகுன்றது முடிவாகும். கலிஃபா எக்கனாமிக் ஜோன்ஸ் அபுதாபி அவங்க கலதாரி பிரதர்ஸ் குரூப்புடைய ஒரு லீஸ் அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணியிருக்காங்க. 50 வருஷத்துக்கான லீஸ் அக்ரிமெண்ட்டு. இந்த அக்ரிமெண்ட்டில் என்னென்னா அவங்க ஒரு கலதாரி பிரதர்ஸ் குரூப் ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஃபெசிலிட்டி அவங்க இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. இந்த ஃபெசிலிட்டியோட ஸ்பேஸ் 150 ஸ்கொயர் மீட்டராக இருக்கும். இது இவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா 75 மில்லியன் திராம்ஸ் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இது அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸுடைய ஸ்டோரேஜ் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் பிளேஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மெயினாக இது என்னென்னா ஹெவி எக்யூப்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது இவங்களோடது. இதில் அவங்க ஹெவி மிஷினரி மற்றும் இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸை அங்கே ஸ்டோர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுஜேரா பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுடைய 2025க்கான ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ரெவன்யூ இயர் ஆன் இயர் 23.8% அதிகரித்து 254.8 மில்லியன் திராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 64.8% அதிகரித்து 38.1 மில்லியன் திராம்ஸாக இருக்குது. அவங்க ஒரு ஷேருக்கு 30% ஆஃப் ஷேர் கேபிட்டல் கேஷ் டிவிடெண்டாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. UAE சேர்ந்த ரியல் எஸ்டேட் டெவலப்பரான ஓம்னியாட்டு அவங்களுடைய 5 வருஷத்துக்கான சுக்குக் பாண்ட்ஸை 600 மில்லியன் டாலர் ஒர்த்தான பாண்ட்ஸை இன்றைக்கி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இஸ்லாமிக் பாண்டு லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்லேயும் நாஸ்டாக் துபாயிலையும் லிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாண்டுக்கான கூப்பன் ப்ரைஸ் 7.25% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது செமி ஆனுவலியாக அவங்க பே பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அஜ்மான் பேங்க் மற்றும் அல்சோரா டெவலப்மெண்ட் கம்பெனி ஒரு ஜாயின்ட் வென்ச்சரில் வந்திருக்காங்க. இதை அஜ்மான் கவர்மெண்ட்டுக்கும் சாலிடர் இன்டர்நேஷ்னல் கம்பெனிக்கும் நடுவில் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா அல்சோரா சிட்டிஸ் ரெசிடென்ஷியல் டெவலப்மெண்ட்ஸில் அந்த ப்ராப்பர்ட்டிஸை வாங்குறவங்களுக்கு ஷரியா கம்ப்ளைண்ட் ப்ராப்பர்ட்டி ஃபைனான்சிங்கு அஜ்மான் பேங்க்கு வழங்குறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டாக இருக்குது. அல்சோரா இந்த பிளாட்ஸில் வாங்கும்போது ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வாங்கும்போது அவங்களோட கஸ்டமர்ஸுக்கு அஜ்மான் பேங்க் மூலமாக ஃபைனான்சிங்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. எமிரேட்ஸ் NBD பேங்க் அரேபியன் கல்ஃப் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸுக்கு ஒரு க்ரீன் ஃபெசிலிட்டிக்கான ஃபைனான்சிங்கை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபைனான்சிங்கை அவங்க கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த ஃபைனான்சிங் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்டீல் கம்பெனி அவங்க க்ரீன் ஸ்டீல் தயாரிக்கிறதுக்காக லோவஸ்ட் கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த புது ஃபெசிலிட்டியை தொடங்க போகிறாங்க. அதுக்காக இவங்க ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காங்க. மெஷ்ரக் பேங்க் அவங்களுடைய அடிஷ்னல் Tier 1 பாண்டு இன்றைக்கி 500 மில்லியன் டாலருக்கான பாண்ட்ஸை நாஸ்டாக் துபாயில் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. இதற்கான ஆர்டர் புக்கு அதுக்கான டிமாண்ட் 2.1 பில்லியன் டாலர் வரைக்கும் வந்ததாக அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பாண்ட்ஸுக்கான கூப்பன் ப்ரைஸ் 6.25% அவங்க பெர் ஆனம் கொடுக்குறாங்க. FEB செக்யூரிட்டிஸ் சில கம்பெனிஸுக்கு ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஸ்பேஸ் 42க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 58 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ்
அமெரிக்கானா ரெஸ்டாரண்ட்ஸுக்கு ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 97 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 66 ஃபில்ஸ். என்எம்டிசி எனர்ஜிக்கு ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 66 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 3 கிராம்ஸ். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். இன்சூரன்ஸ் ஹவுஸ் 1 கிராம்ஸ் 73 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 14% உயர்வு. கல்ஃப் மெடிக்கல் 2 கிராம்ஸ் 24 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% உயர்வு. ஒரஸ்காம் கன்ஸ்ட்ரக்ஷன் 36 கிராம்ஸ் 90 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. லுலு ரீட்டைல் 1 கிராம்ஸ் 7 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. ஹயா இன்சூரன்ஸ் 1 கிராம்ஸ் 32 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.5% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். புகேரா நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி 2 கிராம்ஸ் 70 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 9.25% வீழ்ச்சி. ராசல் கைமா நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி 3 கிராம்ஸ் 2 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 9.5% வீழ்ச்சி. கமர்ஷியல் பேங்க் இன்டர்நேஷனல் 80 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 8% வீழ்ச்சி. ராசல் கைமா இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 2 கிராம்ஸ் 1 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. ஸ்பேஸ் 42 1 கிராம்ஸ் 58 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் 5 கிராம்ஸ் 98 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 14.5% உயர்வு. சிமெரா S&P ETF இந்தியா 8 கிராம்ஸ் 6 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% உயர்வு. தலபாத் ஹோல்டிங்ஸ் 71 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. துபாய் இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி 40 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. எம்ஆர் டெவலப்பர்ஸ் 20 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். நேஷனல் ஜென்ரல் இன்சூரன்ஸ் 6 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% வீழ்ச்சி. எம்ரேட்ஸ் NBD 34 கிராம்ஸ் 80 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% வீழ்ச்சி. துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 4 கிராம்ஸ் 11 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. BHM கேபிட்டல் 95 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. பப்ளிக் வேர் ஹவுசிங் கம்பெனி மக்ஸான் 1 கிராம்ஸ் 65 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.